Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. பார்த்தோம்னா உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியை யாரெல்லாம் பார்க்குறாங்க, ஸோ அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வாட்ஸ்பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி கூட இந்த லிங்க்குக்கு வந்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபிகே டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஏபிகே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்பாக்ஸ் ஃபார் அஃபிஷியல்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் கர்சரை கீழே மூவ் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஏபிகே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 27 MB தான் இருக்கும். ஸோ நம்ம இது ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாமல் நம்ம க்ரோமில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது பக்கத்துலேயே டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வாட்ஸ்பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கும். டவுன்லோட் ஆகிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்றது ஆப்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு ஆப்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அந்த மெத்தட்லேயே நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆன முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது சம் ஃபீச்சர்ஸ் அவ்வளோ கேட்கும். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் அவ்வளோ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இது ஹலோ கொடுத்துக்கோங்க. இது வந்து ஹலோ கொடுத்த உடனே உங்களுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் இருந்ததுன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக்யூரிட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பவர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அப்படின்ட்டு இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ், ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்ப்ளிட்டர் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வியூ மை ப்ரொஃபைல் அப்படின்ட்டு பேட்டா வெர்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அப்டேட் பண்ணிக்கிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்டேட் பண்ணல அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத இதில் டீட்டெயிலாக வரும். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றதையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இனிமேட்டு யார் பார்க்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் லேட்டஸ்ட்டாக யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கவங்க சரி, வேறு எதனா காண்டாக்ட்ஸில் இருக்கவங்களும் சரி, ஸோ உங்கள் காண்டாக்ட்ஸ் இல்லாதவங்க கூட இதில் நீங்கள் ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றதையும் இதில் காட்டும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றதையும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஓப்பன் சேட்டு, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஸ்டேட்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களோ உங்களது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அப்புறம் இதை வந்து எடிட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்பை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் மூலம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ க்ளீனர் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். டெக்ஸ்ட் ரிப்பீட்டடு அப்படின்ட்டு. ஸோ இதே நீங்கள் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.